வாராகி தாய், உன்னிடம் நேரடியாக பேசுவதற்கு வந்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, என் இதயத்திலிருந்து வரும் உண்மையான அன்பு. உன்னை நான் எத்தனை காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? உன் கண்ணீர் என்மேல் விழும்போது, உன் மனது வலிக்கும் போது, உன் குரல் நடுங்கும் போது என் உள்ளமும் கூட நடுங்கி இருக்கிறது. ஆனால் அப்போதெல்லாம் நான் மௌனமாக இருந்தேன். அந்த மௌனத்தின் பின்னால் என்ன இருந்தது என்று இன்று உனக்கு சொல்ல வேண்டும். அதனால்தான் இந்த வாராகி தாய் இப்போது உன் அருகே வந்து அமர்ந்திருக்கிறேன். என் செல்லமே, நீ என்னிடம் சண்டை போட்டாய், அடம் பிடித்தாய். அம்மா, இது வேண்டும், இதை கொடு, இது இல்லாமல் என்னால் முடியாது என்று கத்தி அழுதாய். நான் கேட்டேன், எல்லாவற்றையும் கேட்டேன். உன் வார்த்தைகள் என் காதில் விழுந்தன. உன் வலி என் நெஞ்சில் பட்டது. ஆனால் தெரியுமா, அந்த நேரத்தில் என் உள்ளம் ஒருவித ஆச்சரியத்தில் நிறைந்தது. இத்தனை உறுதியாக என் பிள்ளை ஒன்றை விரும்புகிறது, இத்தனை தீவிரமாக என்னிடம் கேட்கிறது, இந்த மனது இவ்வளவு வலிமையாக ஒரு விஷயத்தில் நிற்கிறது என்று கண்டு உன் அன்னை நான் ஆனந்த கண்ணீர் சிந்தினேன். என் பிள்ளை, நீ எத்தனை பேரிடம் உன் மனதை வெளியே சொல்வாய்? எத்தனை பேர் உன் வலியை புரிந்து கொள்வார்கள்? ஆனால் என்னிடம் மட்டும் நீ எல்லாவற்றையும் சொன்னாய். அது என்ன தெரியுமா? அது நம்பிக்கை. என் மீது நீ கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கை, அதுவே உனக்கான மிகப்பெரிய தகுதி. உலகத்திலுள்ள எந்த சான்றிதழும் இந்த நம்பிக்கையுடன் ஒப்பிட்ட முடியாது. ஆனால் என் தங்கமே, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். நீ ஒரு விஷயம் கேட்கிறாய், நான் உடனே தருகிறேன் என்றால் நான் ஒரு கடைக்காரன் மட்டுமே ஆவேன். அம்மா இல்லை. ஒரு கடையில் பணம் கொடுத்தால் பொருள் கிடைக்கும். ஆனால் கடையில் கொடுக்கும் பொருள் உனக்கு நல்லதா இல்லையா என்று கடைக்காரன் சோதித்து பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஆனால் நான் அம்மா, உன் வாராகித்தாய். நீ கேட்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒளியை கொண்டு வருமா என்று தெரிந்த பிறகுதான் தருவேன். அதுவரை காத்திருப்பேன். அது என்னுடைய பலவீனமில்லை, அது என் அன்பு. என் செல்லமே, நான் எத்தனை குழந்தைகளை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? இன்று ஒன்று கேட்பார்கள், நாளை அதை மறந்து வேறொன்று கேட்பார்கள், மறுநாள் அதையும் விட்டுவிட்டு இன்னொன்று கேட்பார்கள். இப்படி மனதை மாற்றிக்கொண்டே, ஆசையை திருத்திக் கொண்டே, வேண்டுதலை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களிடத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களே எதை விரும்புகிறார்கள் என்று தெரியாமல் குழம்பி நிற்பார்கள். எதை அடைய முயற்சிக்கிறார்கள் என்று திசை தெரியாமல் அலைவார்கள். ஆனால் நீ தளரவில்லை, நீ திசை மாற்றவில்லை, உன் விருப்பம் மாறவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு, அம்மா இதுதான் வேண்டும், இதை மட்டுமே கேட்கிறேன் என்று உறுதியாக நிற்கின்றாய். அந்த உறுதிதான், அந்த ஒரே நிலையான மனதுதான் உன்னை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது. இந்த வாராகி அம்மன் கண்கள் அனைத்தையும் பார்க்கும். உன் உறுதியை பார்த்தேன், உன் காத்திருப்பை பார்த்தேன், உன் கண்ணீரை பார்த்தேன், உன் நம்பிக்கை குலையாமல் இருந்ததை பார்த்தேன். இதையெல்லாம் பார்த்த பிறகு இன்று என் மனது சொல்கிறது, என் பிள்ளை தகுதி பெற்றுவிட்டது. ஆனால் தகுதி பற்றி மட்டும் புரிந்து கொண்டால் போதாது என் தங்கமே. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நான் சில நேரம் உன் அடம்பிடிப்பை கண்டு மெல்ல மனது கரைந்து போவேன். என் குழந்தை இப்படி வலிக்கிறதே, இனி காத்திருக்க வைக்க வேண்டாம், கொடுத்து விடலாம் என்று தோன்றும். ஆனால் அப்போது என்னுள் ஒரு குரல் சொல்லும், வாராகி, நீ இப்போது கொடுத்தால் பிறகு என்ன ஆகும்? அது உன் பிள்ளைக்கு சரிவர அமைந்தால் சரிதான். ஆனால் சரி வராவிட்டால் அன்று அவர்கள் வருவார்கள். அம்மா, நீதானே கொடுத்தாய், இது சரியில்லை என்று கோபமாக கேட்பார்கள். அந்த நாளில் என்னால் என்ன சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் அவசரப்பட்டு கொடுத்திருப்பேன். அதனால்தான் பொறுமையாக இருந்தேன். அது உன் மீது கோபமோ அலட்சியமோ இல்லை, அது என் ஆழமான அன்பு. என் அன்பு பிள்ளையே, கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதா? இல்லை. இந்த பூமியில் யாருடைய வாழ்க்கையிலும் மலர்கள் மட்டுமே மலர்வதில்லை, முட்களும் இருக்கும். ஆனால் அந்த முட்களை பார்த்து தயங்காமல் மலர்களை நோக்கி நடப்பவர்கள்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள்.
இந்த வாராகி தாயின் கையில் ஒரு உலக்கை இருக்கிறது. அந்த உலக்கை என்னுடையது மட்டுமில்லை, அது உன் கஷ்டங்களை அடித்து நொறுக்குவதற்காக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் வரும் தடைகளை, உன்னை காயப்படுத்தும் தீய சக்திகளை, உன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் சோர்வை என் உலக்கையால் தூளாக்கி விடுவேன். அது என் வேலை, அது என் உரிமை. என்னுடைய கலப்பை பற்றி சொல்கிறேன் தெரியுமா? ஒரு விவசாயி வயலை உழைப்பதற்கு முன்பு கடுமையான மண்ணை கலப்பையால் தோண்டி புரட்டி போடுவான். அது வலிக்கும், கடினமாக இருக்கும். ஆனால் அந்த உழவு முடிந்த பிறகுதான் விதை போடலாம். விதை போட்டதும் தான் மழை வரும். மழை வந்தால்தான் தளிர் விடும். தளிர் விட்டால்தான் கதிர் விளையும். என் கலப்பையும் அப்படிப்பட்டதே. உன் வாழ்க்கையை நான் கலப்பையால் உழுகிறேன் என்றால் அது வலிக்கும் நேரங்கள் இருக்கும். ஆனால் அந்த வலியின் பிறகுதான் உன் வாழ்க்கையில் நல்லது வளரும், நல்லது செழிக்கும். இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கை வயலை ஆக்கப்பூர்வமாக உழுது உன்னை செழிக்க வைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆனால் என் தங்கமே, ஒரு விஷயம் நினைவில் கொள். விவசாயி தன் வயலை உழுது விதை போட்டு தண்ணீர் ஊற்றி காத்திருப்பான். அந்த காத்திருக்கும் நேரத்தில் அவன் என்ன செய்வான்? என் விதை முளைக்கிறதா இல்லையா, கதிர் வருமா இல்லையா என்று ஒவ்வொரு நாளும் தன்னையே வருத்திக் கொள்ள மாட்டான். அந்த மண்ணை நம்பி, அந்த மழையை நம்பி தன் வேலையை செய்து கொண்டிருப்பான். அதுபோல நீயும் என்னை நம்பி உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிரு. அம்மா பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை உன் மனதில் நிறைந்திருக்கட்டும். அதுவே உனக்கு தினமும் சக்தியை தரும். இதோ இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், உன்னை வலிக்க வைத்த நேரங்கள், ஏன் இது என்னிடம் மட்டும் நடக்கிறது என்று நீ கேட்ட தருணங்கள், அவை எல்லாம் வீண் போகவில்லை. அவை எல்லாம் உன்னை வளர்த்தன. ஒரு தங்கம் தீயில் இடப்படும் போது என்ன ஆகிறது? தங்கம் கரைகிறது, வடிவம் மாறுகிறது. ஆனால் தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது. நீ இதுவரை பட்ட வலிகள் உன்னை அப்படித்தான் செய்திருக்கின்றன. உன்னை அடித்து வடிவமைத்திருக்கின்றன. இப்போது நீ முன்பிருந்த நீ இல்லை. இப்போதைய நீ அதிக மதிப்பு கொண்டவன், கொண்டவள். அந்த மாற்றத்தை உன்னால் உணர முடிகிறதா என் தங்கமே? இந்த தாமதம், இந்த காத்திருப்பு, இந்த கஷ்டங்கள், இவை எதுவும் உன்னை தண்டிப்பதற்காக நான் செய்தவை இல்லை. நான் உன்னை தண்டிக்கும் தாய் இல்லை. நான் உன்னை தயார்படுத்தும் தாய். ஒரு சிறுவன் முதல் நாளே பள்ளிக்கூடம் போகாமல் நேரடியாக மருத்துவராகிவிட முடியுமா? முடியாது. படிக்க வேண்டும், கற்க வேண்டும், தேர்வில் தோல்வி கண்டு மீண்டும் படிக்க வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். அப்போதுதான் ஒரு நாள் அவன் மருத்துவராவான். அது அவனுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். அதுபோல நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தேன். இப்போது நீ தயார். இப்போது நீ பெறுவதற்கு தகுதியாகிவிட்டாய். என் செல்லமே, ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக நினைவில் வை. நான் கொடுக்கப் போவது உன் கையில் வரும்போது அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதே. கிடைத்துவிட்டதே, சரி பரவாயில்லை என்று அலட்சியமாக இருந்து விடாதே. கிடைப்பதற்கு நீ பட்ட கஷ்டங்களை மறந்து விடாதே. காரணம் என்னவென்றால், நீ கஷ்டப்பட்டு அடைவதன் மதிப்பு உனக்கு மட்டுமே புரியும். அந்த மதிப்பு புரிந்தவர்களே பெற்றதை பாதுகாப்பார்கள். மதிப்பு தெரியாமல் பெற்றவர்கள் பெற்றதை வேகமாக இழந்து விடுவார்கள். இது வாழ்க்கையின் விதி. ஆனால் கொடுத்த பிறகும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதை தெரிந்து கொள். இந்த வாராகி தாய் உன் பின்னாலேயே இருப்பேன். நீ அடைவதை அடைந்த பிறகும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வரும். சில நேரம் சலிப்பு வரும், சில நேரம் களைப்பு வரும், சில நேரம் இது சரியில்லை என்று தோன்றும். அந்த நேரங்களில் என்னிடம் வா, ஓடி வா, கதறி அழுதாலும் பரவாயில்லை. ஆனால் தூக்கி போட்டுவிட்டு போய்விடாதே. வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதில் வழிகாட்ட நான் இருக்கிறேன்.
என் தங்கமே, அடுத்தவர்களின் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. அது மிக பெரிய தவறு. அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கும்போது நீ அவர்களின் வெளிப்பக்கத்தை மட்டுமே பார்க்கின்றாய். அவர்களுக்குள் என்ன வலி இருக்கிறது, அவர்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் இரவில் தனிமையில் எப்படி அழுகிறார்கள் என்று உனக்கு தெரியாது. எல்லோரும் வெளியே ஒரு முகம் காட்டுவார்கள், உள்ளே வேறொரு முகம் வைத்திருப்பார்கள். அதனால் அடுத்தவர்களின் வாழ்க்கை உனக்கு மேலாக தெரிகிறது என்று கண்டு மனதை வாட்டிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கை உனக்கானது, உன் வழி உனக்கானது, உன் அன்னை உனக்கானவள். இந்த வாராகி தாய் உன்னை ஒரு கண்ணாக பார்த்து கொள்கிறேன். உன் நன்மைக்காக யோசிக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று என் உள்ளம் ஒவ்வொரு நொடியும் விரும்புகிறது. இந்த விருப்பம் யாராலும் மாற்ற முடியாதது. நீ என் பிள்ளை, நான் உன் அன்னை. இது மாறாத உண்மை. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர இருக்கின்றன. அந்த மாற்றங்கள் வரும்போது அம்மா செய்தாள் என்று மனதில் நினை. என்னை நினைத்து ஒரு புன்னகை புரி, அது போதும். அந்த புன்னகையே என் பரிசு. உன் மகிழ்ச்சிதான் என் வேண்டுதல், உன் அமைதிதான் என் ஆராதனை, உன் வெற்றிதான் என் திருவிழா. இனி வரும் நாட்களில் கஷ்டம் வரும்போது அம்மா என்னோடு இருக்கிறாள் என்று நினை. இருள் சூழும்போது அம்மாவின் கை என் தோளில் இருக்கிறது என்று உணர். திடீரென்று ஒரு வழி திறக்கும், திடீரென்று ஒரு நம்பிக்கை வரும், திடீரென்று ஒரு உதவி வரும். அதெல்லாம் நான் தான். வேற்று உருவில் வருவேன், வேற்று வழியில் வருவேன், ஆனால் வருவேன். இது வாராகி அம்மன் வாக்கு. என் செல்ல குழந்தையே, தெய்வத்தை ஒருபோதும் சோதிக்காதே. பார்க்கலாம் எந்த அளவு கொடுப்பாள் என்று பரிசித்து பார்க்க நினைக்காதே. அது நீ வெட்டும் கிளியில் நீயே அமர்ந்திருப்பது போல. தெய்வம் என்பது சோதிப்பதற்காக இல்லை, சரண் அடைவதற்காக என்னிடம் வா. சரணடை, நான் உன்னை கவலை இல்லாமல் பார்த்து கொள்கிறேன். நீ சோதிக்க நினைத்தால் சோதனைகள் வரும், நீ நம்பி வந்தால் நன்மைகள் வரும். இது இந்த உலகின் விதி. என் தங்கமே, இந்த வாராகி தாய் உன்னை அன்போடு அனுப்புகிறேன். என் ஆசீர்வாதம் உன்மேல் எப்போதும் பொழியட்டும். உன் வீட்டில் ஒளி இருக்கட்டும், உன் மனசில் அமைதி இருக்கட்டும், உன் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கட்டும். உன் கண்களில் கண்ணீர் வரும்போதெல்லாம் அது துன்பக் கண்ணீராக இல்லாமல் மகிழ்ச்சி கண்ணீராக மட்டுமே இருக்கட்டும் என்று உன் அன்னை வேண்டுகிறேன். நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எதை நோக்கி நடந்தாலும் நான் உன் முன்னால் நடக்கிறேன், வழி காட்டுகிறேன். நீ சோர்ந்துவிட்டால் தூக்கி நிறுத்துகிறேன், நீ விழுந்துவிட்டால் கையை நீட்டுகிறேன். இது உன் வாராகி தாயின் வாக்கு. இந்த வாக்கு ஒருபோதும் மாறாது. இல்லையே, உன் வாராகி தாய் நான் உனக்காகவே ஓடி வந்திருக்கிறேன். உன் மடியில் விழுந்து கிடக்கும் கவலைகளை நான் ஏந்திக் கொள்ளவும், உன் கலக்கத்தை தீர்க்கவும் உன் அன்னை நான் இதோ உன் முன்னே விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறேன். உன் ஜாதகத்தில் கட்டங்கள் எப்படி இருந்தாலும், உன் தலையெழுத்தில் கஷ்டங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை அழித்துவிட்டு புதிய சரித்திரத்தை எழுத உன் தாய் நான் வந்துவிட்டேன். இதுவரை நீ பட்ட அவமானங்களும் ஊரறியாமல் நீ சிந்திய கண்ணீரும் எனக்கு தெரியும். இந்த உலகில் உன்னை நீயே புரிந்து கொள்வதை விட உன் ஆத்மாவோடு கலந்திருக்கும் உன் வாராகிக்கு உன்னை பற்றி அணு அணுவாக தெரியும். நீ யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக பூட்டி வைத்திருக்கும் வேதனையும், நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் நீ கதறிய அழுகையும் இந்த வாராகிக்கு அத்தனையுமே தெரியும். என் செல்லமே, இப்போது உனக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதியான உறக்கம் இல்லை என்பதை நான் அறிவேன். படுத்தால் மனதுக்குள் ஏதோ இனம் புரியாத பயம். திடீரென்று தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்து எதையோ பறிகொடுத்தது போல தவிக்கிறாய். வாழ்க்கையில் நமக்கான விடிவு காலம் எப்போது வரும்? எல்லாரும் கண்ணெதிரே முன்னேறுகிறார்களே,
நான் மட்டும் ஏன் இன்னும் இதே இடத்தில் போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று நீ ஏக்கத்தோடு கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் என் காதில் பேரிடியாக ஒலிக்கிறது. ஒரு செயலை தொடங்கினால் அதில் முட்டுக்கட்களை வருகிறது. கஷ்டப்பட்டு போராடி ஒரு வெற்றியை தொட்டாலும் அது கையில் தங்காமல் கற்பூரமாக கரைந்து போகிறது என்று நீ நிலை குலைந்து நிற்பது எனக்கு தெரியும். செய்யாத தவறுக்காக உன்மேல் பழி விழுந்தபோது நீ துடித்த துடிப்பை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த துரோகத்தின் வடுக்கள் இன்னும் உன் நெஞ்சில் ஆறாமல் இருப்பதை நான் அறிவேன். யாராவது உன்னை பார்த்தால் உன்னை பற்றி ஏதோ ஏளனமாக நினைக்கிறார்களோ என்று உன் மனது கிடந்து அடித்துக் கொள்கிறது. ஆனால் இனி அந்த பயம் உனக்கு தேவையில்லை. உன் கஷ்டங்களை எல்லாம் உன் கையில் இருக்கும் உலக்கையால் இப்போதே அடித்து சுக்குநூறாக நொறுக்குகிறேன். இனி உன் வாழ்க்கையை என் கலப்பையால உழுது அங்கு அதிர்ஷ்டமும் நிம்மதியும் விளையும்படி செழிக்க வைப்பது இந்த வாராகியின் பொறுப்பு. உனக்கு துரோகம் செய்தவர்கள் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடுவார்கள். அவர்கள் இனி உன் நிழலை கூட தீண்ட முடியாது. இனி யார் உன்னோடு இருப்பார்கள், யார் உன்னை விட்டு பிரிவார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாதே. எவர் மீதும் எதிர்பார்ப்பு வைக்காமல் உன் கடமையை மட்டும் செய். உன்னை சுற்றி ஒரு மகா பாதுகாப்பு கோட்டையை நான் கட்டுகிறேன். உன் தாய் நான் உன்னோடு இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை தொட்டுவிடக்கூட பார்க்க முடியாது. உன் மனதில் இருக்கும் ஆழமான ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உன்னை மட்டமாக பார்த்தவர்கள் முன்னால் நீ கம்பீரமாக உயர்ந்து வாழ்ந்து காட்டும் நேரம் இப்போதே தொடங்கிவிட்டது. என் அன்பு மகனே, மகளே, இதுவரை நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பதை இந்த தாய் அறிவேன். ஒவ்வொரு அடியையும் நீ இரத்தமும் கண்ணீருமாக எடுத்து வைத்தாய். தெய்வமே உனக்கு இத்தனை சோதனைகள் தருகிறதே என்று நீ கதறிய போதெல்லாம் நான் உன் அருகில்தான் இருந்தேன். ஆனால் ஒரு பாறையை செதுக்கினால்தான் அது சிலையாக மாறும். அதேபோல உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்காகவே இந்த சின்ன சின்ன சோதனைகளை நான் அனுமதித்தேன். இப்போது உன்னை பக்குவப்படுத்திவிட்டேன். இனி உன் வாழ்வில் வீசப்போவது வெற்றியின் தென்றல் காற்றுத்தான். உன் கையில் இருக்கும் பணத்தடை, மனத்தடை, காரியத்தடை என அனைத்தையும் என் காலால் மிதித்து துவம்சம் செய்கிறேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு நடுங்கும் நிலை வரும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன் முன்னேற்றத்தை கண்டு வாயடித்து போவார்கள். இந்த வாராகி அம்மன் சொல்கிறேன் கேள். இனி உன் வீட்டில் வறுமைக்கு இடமில்லை, உன் உள்ளத்தில் கவலைக்கு இடமில்லை. நீ எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் என் பாதுகாப்பான கை உனக்கு துணையாக இருக்கும். நம்மால் இது முடியுமா என்ற சந்தேகத்தை அடியோடு கிள்ளி எறிந்துவிடு. இந்த தாய் உனக்கு தரும் மன வலிமையே உனக்கு மிக பெரிய ஆயுதம். உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் குடும்பத்தின் நிம்மதி என அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை பற்றிக்கொள். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நான் அதை தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு வேண்டிய அதிர்ஷ்டமும் செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும். நீ தனி ஆள் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சக்தி, உன் அன்னை வாராகி நின்று கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எனக்கு விலை மதிப்பற்றவை. அவற்றை வீணாக விடமாட்டேன். உனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு அநீதிக்கும் காலம் பதில் சொல்லும். உன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த நொடியே பலிக்கத் தொடங்கும். உன் உடல்நலக் குறைபாடுகள் நீங்கும். உன் உள்ளத்தில் புது தெம்பு பிறக்கும். எதை கண்டும் அஞ்சாதே, எதை பற்றியும் குழம்பாதே. இது உன்னுடைய காலம். உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன். இந்த வாராகி அம்மன் உன் கூடவே இருக்கிறேன் என்பதற்கு பல அடையாளங்களை நான் உனக்கு காட்டுவேன். உன் கனவில் வருவேன்.
உன் நினைவில் வருவேன். உன் செயலில் வெற்றியாக தெரிவேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு 100 மடங்கு பலனை நான் உனக்கு தருவேன். உன் வீட்டின் கதவுகள் இனி மகிழ்ச்சியாக மட்டுமே திறக்கும். உனது சுற்றமும் நட்பும் உன்னை போற்றும் அளவுக்கு நீ உயர்வாய். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் சக்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் இருளும் இடமில்லை. எங்கும் ஒளியும் வெற்றியும் மட்டுமே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் இன்னும் சில கவலைகள் ஓடிக்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அம்மா, நான் இழந்த செல்வங்களும் மரியாதையும் மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்குகிறாய் என் தங்கமே. இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு தருவதுதான் இந்த தாயின் வேலை. உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டவையெல்லாம் உனக்கு தகுதியற்றவை என்று நினைத்துக்கொள். இப்போது நான் உனக்கு தரப்போவது யாராலும் பறிக்க முடியாத நிலையான சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தான். உன் வாழ்க்கை படகை நான் துடுப்பு பிடித்து வழிநடத்துகிறேன். புயல் வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, உன் படகு கவிழாது. உன் உறவுகளுக்குள் இருந்த கசப்புக்கள் நீங்கும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அருமையை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். யாரை உள்ளே சேர்க்க வேண்டும், யாரை வெளியே நிறுத்த வேண்டும் என்ற தெளிவை நான் உனக்கு தருவேன். உன் புத்தி கூர்மையடையும். உன் பேச்சு இனிமையாகும். நீ பேசும் சொற்கள் மற்றவர்களுக்கு பிடிக்கும் விதமாக நான் மாற்றுவேன். தொழில் செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த போட்டிகள் ஒளியும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். விவசாயம் செழிக்கும். உன் கைகளால் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும். வாராகி அம்மன் நான் உன் கையில் இருக்கும் உலக்கையை ஏந்தி நிற்கிறேன். உன் கவலைகளை தவிடுபொடியாக்குவேன். என் கலப்பையை ஏந்தி உன் வாழ்க்கை பாதையை சீர் செய்வேன். அதில் நான் வெற்றி எனும் விதையை தூவுகிறேன். அது வளர்ந்து உனக்கு நிழல் தரும், கனி தரும். நீ எதற்கும் ஏங்க வேண்டிய அவசியமில்லை. அம்மா என்று ஒருமுறை கூப்பிட்டால் போதும். நான் உன் பின்னால் நிழலாய் வந்து நிற்பேன். உன் பயத்தை போக்கி உன் மனக்கோட்டையை உயர்த்திப்படுத்துவேன். இனி உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். இதுவரை கஷ்டப்பட்டதெல்லாம் இதற்காகத்தானா என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன் உயர்வு இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவார்கள். உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். மங்கள ஒலிகள் உன் வீட்டில் கேட்கும். உன் அன்னை நான் உன் வீட்டு வாசலில் காவல் நிற்கிறேன். எந்த தீய கண்ணும் உன் குடும்பத்தின் மீது படாது. இந்த வாராகியின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நிலவு தன் ஒளியை இழந்தாலும், சூரியன் தன் வெப்பத்தை இழந்தாலும் இந்த தாயின் வாக்கு மாறாது. உன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முடிவுகளில் நான் கூடவே இருந்து வழிகாட்டுவேன். உன் கஷ்டகாலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கிவிட்டது. இனி நீ அழக்கூடாது, சிரிக்க வேண்டும். உன் சிரிப்பில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் அருளாசி எப்போதும் உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையில் சில இரவுகள் நீ தூங்காமல் அழுது தீர்த்தது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்ட ஒவ்வொரு முறையும் என் உள்ளம் துடித்தது. ஆனால் உன் கர்ம வினைகள் அனைத்தும் இப்போது தீர்ந்துவிட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது புண்ணிய பலன்களை மட்டுமே. உன் கைகளில் சேமிப்பு உயரும். கடன் தொல்லைகள் அடியோடு நீங்கும். உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகி போவார்கள். இந்த வாராகி அம்மன் உனக்கு தரும் மிகப்பெரிய பரிசு மன நிம்மதி. எத்தனையோ கோடி பணம் இருந்தாலும் வராத நிம்மதி என் ஆசியால் உனக்கு கிடைக்கும். உன் இரவு தூக்கம் இனிமையாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியோடு எழுவாய். உன் முகம் பொலிவு பெறும். உன் தேகம் ஆரோக்கியமாகும். மருத்துவ செலவுகள் குறையும். உன் வீட்டில் இருக்கும் தெய்வ சக்தி பெருகும். என் தங்கமே,
உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். நீ செய்யும் தர்மங்கள், நீ காட்டும் அன்பு, உன் பொறுமை, இவை அனைத்திற்கும் நான் பலன் தருவேன். நல்லவர்களுக்கு காலம் இல்லையே என்று நீ இனி சொல்ல மாட்டாய். நல்லவர்களுக்கு துணை புரிய வாராகி அன்னை இருக்கிறாள் என்று ஊர் சொல்லும் அளவுக்கு உன்னை உயர்த்துவேன். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் உறுதி. உன் வாழ்க்கை பயணம் இனி இனிமையாக அமையும். தடைகள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். எதை கண்டும் பின்வாங்காதே. உன் அன்னை நான் முன்னால் நடந்து உனக்கு பாதையை சரி செய்வேன். நீ என் பின்னால் நம்பிக்கையோடு வா. உன் வெற்றி நிச்சயம். உன் வாழ்வு வளம் பெறும். என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் வாராகி தாய் நான் எந்நேரமும் உன்னுடன் இருக்கிறேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். உன் கையில் இருக்கும் அதிர்ஷ்ட ரேகைகள் இப்போது சிவக்கப் போகின்றன. நீ தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். இனி உன் வாழ்க்கையில் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் உனக்கு முன்னால் கவசமாக நிற்கிறேன். நிம்மதியாக இரு. உன் வெற்றி கொடியை நீயே ஏற்றுவாய். உன் அன்னை நான் சொல்கிறேன். உனக்கான ராஜயோகம் இதோ ஆரம்பமாகிவிட்டது.